கிரிக்கெட் வரலாற்றையே புரட்டி போட்ட மேட்ச் அந்த ஒரு கடைசி ஓவர். மொத்த மேட்சையுமே தலைகீழாக புரட்டி போட்ட இந்திய பவுலர்கள். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த டெஸ்ட் தொடரில் இந்த இரு அணிகளுமே சூப்பராக விளையாடியிருந்தது. ஆனால் மொத்தமாக பார்த்தால் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதிகமாக இருந்தது. இதற்கு காரணம், இந்த போட்டி நடைபெற்றதோ இங்கிலாந்து நாட்டில். ஆகவே சொந்த மண்ணில் இங்கிலாந்து அணியின் கைகள் ஓங்கியிருந்த போதும் கடைசி சமயத்தில் கடைசி போட்டியில் வெற்றி பெற்று இந்த தொடரை சமன் செய்து முழு ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தியது இந்திய அணி. இப்போது அதனைத் தொடர்ந்து இந்திய அணி அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க உள்ளது. ஆகவே இந்த ஆசிய கோப்பை தொடருக்காக பயிற்சி பெறும் வகையில் இப்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. அதேபோல இங்கிலாந்து அணிக்கும் இந்த டெஸ்ட் தொடருக்கு பிறகு அடுத்ததாக அயர்லாந்துக்கு எதிரான தொடரும், அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் இங்கிலாந்து அணி விளையாட இருக்கிறது. ஆக அதன் காரணமாக அடுத்தடுத்த போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் இப்போது இந்திய அணிக்கு எதிரான இந்த ஒருநாள் தொடரில் இங்கிலாந்து அணி பங்கேற்று வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு போட்டி ஒன்றில் முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. மேலும் இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியிலும் இங்கிலாந்து அணியிலும் இளம் வீரர்கள் நிறைய பேர் விளையாடுகின்றனர். அதற்கு காரணம், இது ஒரு அதிகாரப்பூர்வ போட்டி ஒன்றும் கிடையாதுங்க. பயிற்சி போட்டி போலத்தான் இந்த ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது. ஆகவே இரு அணிகளும் அந்தந்த அணிகளுடைய வருங்கால இளம் வீரர்களுக்கும் இந்த போட்டியில் அதிகமாக வாய்ப்புகளை கொடுத்து வருகின்றனர். அதிலும் இந்திய அணியை பொறுத்தவரையில் 14 வயது சிறுவனான சூரியவன்சி மற்றும் சிஎஸ்கே அணியின் இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரே, அதனைத் தொடர்ந்து இவர்களைப் போல இன்னும் பல இளம் வீரர்களுக்கு இந்த தொடரில் இந்திய அணி வாய்ப்புகளை கொடுத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் என்னதான் இந்த போட்டியில் இளம் வீரர்கள் இருந்தாலும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா போன்ற சீனியர் வீரர்களும் இந்த தொடரில் விளையாடி வருகின்றனர். அதற்கு காரணம் நம்ம இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தாங்க. இவர் பயிற்சியாளராக வந்ததற்கு பிறகு இந்திய அணியில் கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டது. இதற்கு பயந்துதான் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் தொடரிலிருந்து அவசரமாக ஓய்வை அறிவித்தனர் என்றும் கூறப்பட்டது. அந்தளவுக்கு கௌதம் கம்பீரின் நடவடிக்கை என்பது மிக மிக தீவிரமாக இருக்கிறது. ஆகவே இப்போது ஒருநாள் தொடரை முன்னிட்டு இந்த போட்டியில் அனைத்து சீனியர் வீரர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கௌதம் கம்பீர் கராராக கூறிவிட்டார். அதிலும் குறிப்பாக பும்ரா போன்ற வீரர்களுக்கு அடிக்கடி ஓய்வு கொடுக்கக்கூடாது என்றும், முடிந்த அளவுக்கு குறைவான ஓவர்களை பந்து வீசிவிட்டு ஒவ்வொரு போட்டியின் போது இவர்களுக்கு அதிக வேலைப்பளு கொடுக்காமல் இருந்தாலே போதுமாக இருக்கும் என்று கௌதம் கம்பீர் முடிவெடுத்திருக்கிறார். இதனால்தான் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் கூட 3வது போட்டியில் பும்ரா விளையாடிய பிறகு 4வது போட்டியிலும் தொடர்ந்து விளையாட வைத்திருந்தார் கௌதம் கம்பீர். ஆகவே இப்படியாக பல அதிரடியான நடவடிக்கைகளை இந்திய அணியில் எடுத்து வருகிறார் இவர். இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஒரு பக்கம் 14 வயது சிறுவனான சூரியவன்சி போன்ற இளம் வீரர்களும், மறுபக்கம் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா போன்ற சீனியர் வீரர்களும் கலந்து இந்த தொடரில் விளையாடி வருகின்றனர். அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்திருந்தது இந்திய அணி. இதில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து சூப்பரான பேட்டிங்கை கொடுத்திருந்தனர். இதில் சஞ்சு சாம்சன் 41 ரன்களும் அபிஷேக் சர்மா 48 ரன்களும் எடுத்து அவுட் ஆனார்கள். இதற்கு பிறகு வந்த திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி என இவர்களும் சூப்பராக விளையாட இந்த 4 பேருமே அரை சதத்தை கடந்துவிட்டனர். இதில் ஹார்திக் பாண்டியா அதிரடியாக விளையாடி சதத்தை கடந்துவிட்டார். 107 ரன்கள் வரை இவர் விளாசியிருந்தார். அதுவும் வெறும் 52 பந்துகளில். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில் போன்றவர்கள் பேட்டிங் செய்ய களமிறங்கவில்லை. இந்த போட்டியில் இளம் வீரர்களுக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பை கொடுத்துவிட்டு இவர்கள் அமைதியாக இருந்துவிட்டனர். அப்படி கொடுத்த வாய்ப்புகளையும் இந்த போட்டியில் இளம் வீரர்கள் அனைவரும் சூப்பராக பயன்படுத்தி கொண்டு அவர்களது திறமையை வெளிப்படுத்தினார்கள். அதுவும் இங்கிலாந்து போன்ற அணிக்கு எதிராக இந்தளவுக்கு விளையாடுவது என்பது உண்மையிலேயே திறமையான விஷயம்தான். மேலும் இந்த போட்டியில் 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டை இழந்த இந்திய அணி 398 ரன்கள் வரை குவித்திருந்தது. இதில் அதிகபட்சமாக ஹார்திக் பாண்டியா மட்டுமே 100 ரன்களை கடந்திருந்தார்.
மற்ற பேட்ஸ்மேன்களும் கூட சிறப்பாக விளையாடியிருந்தனர். இதில் ஒருவர் கூட 40 ரன்களுக்கு குறைவாக எடுக்கவில்லை. அந்தளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை என்பது மிகவும் மிகவும் பலமாக இருந்தது. பின்னர் 399 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் ஆரம்பம் முதலே சூப்பராகவும் நேர்த்தியாகவும் பேட்டிங் செய்தது. அதுவும் இங்கிலாந்து அணி 18 ஓவர்கள் வரை விக்கெட்டே இழக்காமல் 160 ரன்கள் வரை அதிரடியாக எடுத்திருந்தது. அந்தளவுக்கு இங்கிலாந்து அணியின் பேட்டிங் என்பது 100% நேர்த்தியாக அமைந்திருந்தது. அதன் பிறகு சரியாக 22வது ஓவரில் இங்கிலாந்து அணியின் முதல் விக்கெட்டை நம்ம முகமது சிராஜ் வீழ்த்த, அதன் பிறகு நம்ம முகமது சிராஜும் ஜாஸ்பிரித் பும்ராவும் ஜோடி போட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்த, இதனால் எளிதாக வெற்றி பெற வேண்டிய இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி லேசாக தடுமாறியது. ஆனாலும் கூட கடைசி ஓவர் வரை வந்த இங்கிலாந்து அணி கடைசி ஓவரின் 6 பந்தில் 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சுலபமான சூழலில்தான் இருந்தது. அதுவும் இங்கிலாந்து அணி அப்போது 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது. இதன் காரணமாக எப்படி பார்த்தாலும் 5 விக்கெட்டுகள் கைவசம் இருக்கும்போது வெறும் 6 பந்தில் 10 ரன்களை எடுப்பது என்பது இங்கிலாந்து அணிக்கு மிகவும் சுலபம்தான். ஆனால் அந்த கடைசி ஓவரை வீசியது நம்ம பும்ராங்க. இந்த ஓவரில் இவர் சிறப்பாக பந்து வீசி வெறும் 7 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். இதனால் இந்திய அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் அபாரமான வெற்றியை பெற்றது. அதுவும் இந்த ஒட்டுமொத்த போட்டியின் தலையெழுத்து என்பது இந்த கடைசி ஓவரில்தான் நிர்ணயிக்கப்பட்டது. பும்ரா மட்டும் இல்லை என்றால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்குமா என்று கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தாங்க. ஆனாலும் கூட இந்த கடைசி ஓவருக்கு முதல் ஓவரில் வெறும் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு இன்னொரு மிக முக்கிய அங்கமாக இருந்தது நம்ம முகமது சிராஜ் தாங்க. ஆக மொத்தம் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் பேட்டிங்கில் இந்திய இளம் படையும் பந்துவீச்சில் இந்திய சீனியர் படையும் சேர்ந்து இங்கிலாந்து அணியின் வெற்றி பெற வேண்டிய இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தியிருக்கிறது இந்திய அணி. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது நடைபெற்ற இந்த போட்டியிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்தளவுக்கு ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் கண்டிப்பாக இந்திய அணியின் பலம் என்ன என்பதை உணர வைத்துவிட்டது. அதே சமயம் இனிமேலும் சீனியர் வீரர்களை மட்டுமே நம்பி இந்திய அணி இல்லை என்பதை இந்த வெற்றியின் மூலமாக மீண்டும் நிரூபித்திருக்கிறது இந்திய அணி. அதுவும் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டியில் சாய் சுதர்சனின் அதிரடிதான் இந்திய அணியின் வெற்றிக்கு உதவியது. அதற்கு முன்பு நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சூரியவன்சியின் அதிரடிதான் இந்திய அணியின் வெற்றிக்கு உதவியது. இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் கூட இளம் வீரர்களின் பங்களிப்பு என்பது வெகுவாக இருந்தது. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி என இவர்களின் பேட்டிங் தான் இந்திய அணி 398 ரன்கள் எடுப்பதற்கு உதவியாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் இளம் வீரர்கள் இப்படி சிறப்பாக விளையாட அது இந்திய சீனியர் வீரர்களுக்கும் சவாலாக மாறிவிடும். இப்படி நடப்பது என்பது இந்திய அணிக்கு மிகவும் நல்லதுதான். ஏனென்றால் ஜூனியர் வீரர்களே இந்தளவுக்கு சிறப்பாக விளையாடும் போது சீனியர் வீரர்கள் நாமும் இன்னும் சிறப்பாக விளையாட வேண்டும் என்று ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்கள் இன்னும் சிறப்பாக விளையாட முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்யும்போது அது இந்திய அணிக்குத்தான் கூடுதல் பலமாக மாறிவிடும். ஆக மொத்தம் இதற்கு முன்பு இருந்த இந்திய அணியை விட இப்போது இந்த இங்கிலாந்து தொடருக்கு பிறகு உருவாகியிருக்கும் இந்திய அணி என்பது பல மடங்கு பலம் வாய்ந்த அணியாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் தொடரை பற்றியும் அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸ்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.